இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பணக்காராகணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆசைகள்லாம் ஆசைகளாகவே போயிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேடம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கண்ணீர் வந்து கண்ணில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வருமானம் ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. ஆனால் செலவுங்கிறது வேர்வை துளி மாதிரி நம்ம உடம்புல எங்கேருந்து வேணாலும் வரும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த செலவுகளை பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வருமானம் ஒரு இடத்துல வருது, அதனால நம்ம நிறைய கடன்கள் வாங்கி கடன்னால் நம்ம வந்து நம்மளோட ஆசைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கடன் இஎம்ஐ கட்டுறதுலேயே நம்ம லைஃப்பை வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அந்த மாதிரி வந்து மன உளைச்சலில் நம்மளோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. கடந்துகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அதுக்கப்புறம் நம்மளும் போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம தலைமுறை அதுவும் அப்படியே தான் இருக்குது. அதை விட முதல்லயே நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்தாலும் சரி, 5 இடத்துலேருந்து நமக்கு வருமானன்றது குறைஞ்சது, ரொம்ப ரொம்ப குறைஞ்சது ஒரு 5 இடத்துலேருந்தாவது நமக்கு வருமானம் வரணும். அது சின்ன சின்ன தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர பணமாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா நம்ம எதனா பண்ண முடியுமா, நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணி எதனா பண்ண முடியுமா, இப்படி ஒரு 5, 6 இடத்துலேருந்து ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை இது பண்ணிவிட்டு நமக்கு சேமிப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ ஒரு 10% சேமிப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் சேமிப்புலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இனிமேலாவது அந்த சேமிப்புன்றது இதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி சேமிப்பு பண்ணுறது, அதாவது கஞ்சப்பித்தனம் பண்ண சொல்ல, இது வேணாம் அது வேணாம், சாப்பிடாம பட்டினி கிடந்து அப்படிலாம் பண்ண சொல்ல, தேவைகளை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்க தேவைகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நம்மளுடைய ஒரு 10 மாதத்துக்கான நம்ம சாப்பாடு செலவு, ஒரு மாதத்துக்கான செலவு, ஒரு 10 மாதத்துக்கான இன்கம் வந்து நம்ம பேங்க்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த கொரோனா வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், எங்கள் வீட்டு செலவுக்கு பிரச்சனை இல்லைப்பா, அழகாக என் பிள்ளைங்களும் எங்கள் ஃபேமிலியும் சாப்பிடுவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி ஒரு ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்ம அடுத்தடுத்து தொழில் பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்தது வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம அங்கே கொஞ்சம் கடன்களை வாங்கி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த கடனை கட்ட முடியாமல் இங்கேயும் அங்கேயும் வட்டிக்கு அங்கே இங்கே கஷ்டப்பட்டு அப்புறம் எப்படி நம்மளால் வாழ்க்கையில் வந்து நம்மளால் பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. அந்த கடன்லேயே நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பணம் பண்ணுறோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லை செலவு பண்ணுறோமான்றது நமக்கு தெரியணும். இன்வெஸ்ட் அப்படின்னா நமக்கு அந்த பணம் திருப்பி பணத்தை தரணும். அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம போட்டோம் அந்த பணம் ரிட்டர்ன் வராது, திருப்பி அதுக்கு செலவு பண்ண தான் வரும் அப்படின்னா அது வந்து நமக்கு சேவிங்ஸ் கிடையாது. காரணம் என்ன பார்த்தா, இப்போ ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காருக்கு மெயின்டெனன்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது. காரை என்னால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா நம்ம கார் வாங்கணும். இல்லை என்னால் ப்ராப்பராக காரை வந்து பராமரிக்க முடியாது, கார் வாங்கி சும்மா தான் வீட்டில் நிற்கும், அதுக்கு டீசல் போட கூட எனக்கு வழி இல்லைன்னா அப்போ கார் வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து பந்தாக்காக வாழாமல், அடுத்தவங்களுக்காக வாழாமல், நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணி மிச்சப்படுத்தி சேமிப்பு பண்ணி என்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழறோமோ அன்றைக்கி தான் நம்மளால் பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும். அதை நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். ஆனால் இனிமேலாவது அதில் இறங்கி நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.